ஹலோ. நான் பேசுறது கேக்குதா? குட் ஈவினிங் சார். கேக்குதுங்க சார். ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளா குட் இருக்கு. ஈவினிங் சார். எஸ் சார். குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்னைக்கு வீக் 7ஓட ப்ராப்ளம் செஷன் ஆரம்பிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணி கேளுங்க, இல்லாட்டி சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சேட் பாக்ஸ்ல போடுங்க. ஹேண்ட்ஸ்ல அதை ரைஸ் பண்ண தேவையில்ல, நீங்க டைரக்டா அன்மியூட் பண்ணிட்டு டவுட் கேளுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு டேட்டா செட் இருக்கு D1 and யூனிக் பாயிண்ட்ஸ் இருக்கு. எல்லா பாயிண்ட்ஸும் டிஃபரெண்ட். அண்ட் ஸோ இதுல இருந்து நம்ம இன்னொரு டேட்டா செட் கிரியேட் பண்றோம் பை சாம்பிளிங் அதே சேம் என் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் D1 வித் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா நம்ம ஒரு பாயிண்ட் சாம்பிள் பண்ணா அந்த பாயிண்ட் திருப்பியும் நம்ம சாம்பிள் பண்ணும்போது அந்த டேட்டா செட்ல இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஒரு டேட்டா பாயிண்ட் என் இஸ் நாட் பிரசன்ட் இன் த நியூ டேட்டா செட்? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சாம்பிள் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வித் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பிக்கிங் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் அவுட் ஆஃப் n பாயிண்ட்ஸ் வந்து n-1/n. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தவிர மற்ற எல்லா பாயிண்ட்டையும் நம்ம சாம்பிள் பண்றோம். ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து நம்ம வந்து சாம்பிளிங் ஒன் பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு, அது வந்து இந்த எண்ட் பாயிண்ட் கிடையாம இல்லாம. ஸோ நம்ம என் பாயிண்ட்ஸ் இதே மாதிரி எடுக்கணும்னா, ஸோ நம்ம எடுத்த பாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் சாம்பிள் பண்ணும்போது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் சாம்பிள் பண்ணும்போதும் நம்மளுக்கு டோட்டலா n பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுல ஒரு பாயிண்ட் nth பாயிண்ட் விட்டுட்டு சாம்பிள் பண்ணோம்னா n-1/n வேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1 2 n டைம்ஸ் சாம்பிள் பண்ணும்போது நம்ம இதே n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் n-1/n whole power n equal to
1 minus 1 by n alpha. இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? Okay, next question. ஓகே. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ 2 பேர் இருக்காங்க ஏ அண்ட் பி. டிஃபரெண்ட் சாம்பிளிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்றாங்க. ஒண்ணு வந்து சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் பி வந்து சாம்பிளிங் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ 2 பேர் ஏ அண்ட் பி இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து
சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க, இன்னொருத்தவங்க சாம்பிளிங் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா, 2 டேட்டா செட் A and B கிரியேட் பண்றாங்க 500 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் அ பிக்கர் செட் ஆஃப் 1000 டேட்டா பாயிண்ட்ஸ். இப்போ இந்த 2 டேட்டா செட்லயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிக் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ A வந்து சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட். நம்பர் ஆஃப் யூனிக் பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலா 1000 டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 1000 டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ்ல ஒரு வாட்டி சாம்பிள் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பிக்கிங் அ பாயிண்ட் while sampling once equal to 999 by 1000. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற பாயிண்ட்டை சாம்பிள் பண்றது 999 by 1000. The probability of not picking that point in the whole data set equal to, ஸோ மொத்தமாக நம்ம 500 பாயிண்ட் சாம்பிள் பண்றோம். ஸோ 999 by 1000 whole power 500. ஸோ இதோட நெகேஷன் not of this is equal to probability of picking a point. Data set equal to 1 minus by 1000 whole power 500. ஸோ இது கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 0.4 வரும் 40%. ஸோ ஒரு யூனிக் பாயிண்ட்டை டேட்டா செட்டில் பிக் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி 40%. ஸோ 500 பாயிண்ட்ஸ் பிக் பண்ணால் 500 into 40, 200 யூனிக் பாயிண்ட்ஸ். இது வந்து சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட். பி வந்து சாம்பிளிங் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். சாம்பிளிங் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்ல நீங்க பிக்கிங் 500 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 1000. ஆல் 500 பாயிண்ட்ஸ் யூனிக்காக இருக்கும். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, சார் நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லுங்க. சார் அந்த பவர் 500 போட்டிருக்கீங்களா சார்? ம் அந்த பாயிண்ட் மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 500 ஏ வந்துச்சுன்னா நீங்க மொத்தமா 500 பாயிண்ட்ஸ் பிக் பண்றீங்க அவுட் ஆஃப் 1000 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டு பிக் பண்றது 999 by 1000 ஒரு வாட்டி பிக் பண்ணும்போது, இதே 500 டைம்ஸ் பிக் பண்ணும்போது 999 by 1000 1 per 500 இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு டேட்டா செட்ல பிக் பண்றது. ஓகேங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டிராபேக் ஆஃப் பி ஸ்ட்ராட்டஜி? ஸோ சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் சார். ஸோ n சாம்பிள்ஸ், யூனிக் சாம்பிள்ஸ் நீங்க வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் சாம்பிள் பண்ணீங்கன்னா, இந்த டேட்டா செட்க்கு வந்து வேரியன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 2 டேட்டா செட் இருக்கு. சாம்பிள் டேட்டா செட். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். 1, 2, 3, 4 and 2 வந்து with replacement. 2, 2, 2, 4. ஸோ இதுக்கு வேரியன்ஸ் எவ்வளோ? xi minus x bar the whole square root of by 4. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x bar எவ்வளோ? மீன் வந்து 1 plus 2 plus 3 plus 4 by 4 is equal to 2.5. இதுக்கும் x bar வந்து 2.5. இதுக்கு வேரியன்ஸ் 1.5 square plus 0.5 square plus 1.5 square plus 0.5 square. இது வந்து 0.5 square 3 plus 1.5 square. பார்த்தீங்கன்னா மேல இருக்கிறது வந்து இதோட அதிகம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் greater than 2. தேர்ட் ஆப்ஷன் வந்து the data set will not follow the underlying distribution சொல்றாங்க. ஸோ நீங்க ரெண்டுமே அதே செட் ஆஃப் பாயிண்ட்ஸ்லேருந்து தான் சாம்பிள் பண்றீங்க. ஸோ it will both of them will follow the same distribution. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே, இந்த கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ensemble methods are true அப்படிங்க. The first statement, variance can be reduced by combining weak learners using value. So இந்த one of the use cases of tagging, நீங்க வந்து multiple weak learners ஓட அவுட்புட்டை ஆவரேஜ் எடுத்து கம்பைன் பண்ணும்போது இந்த டோட்டல் கிளாசிஃபையரோட வேரியன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து வீக் லேர்னருக்கு தான் யூஸ் ஆகும், பிகாஸ் அவங்களோட வேரியன்ஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து bias can be reduced by combining strong learners using boosting. இதுல என்ன சொல்றாங்கன்னா, வேரியன்ஸ் பயஸ் தான் ரெண்டு மெயின் ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கிளாசிஃபையர். ஸ்ட்ராங் லேர்னர் வந்து ஏற்கனவே ஒழுங்கா கிளாசிஃபை பண்றதுனால அது பூஸ்டிங்னால அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்காது பூஸ்டிங் பண்றதுனால. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ வீக் லேர்னரோட டெஃபினிஷன் என்னன்னா, performs slightly better than random. சப்போஸ் பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க ரேண்டமா அவுட்புட் கிளாஸ் அசைன் பண்ணீங்கன்னா 50% ஆஃப் த டைம்ஸ் நீங்க கரெக்டா இருப்பீங்க. வீக் லேர்னர்னா approximately maybe 60 to 70% டைம்ஸ் கரெக்டா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு வீக் லேர்னரா கன்சிடர் பண்ணும். தேர்ட் ஆப்ஷன்ல வந்து வேரியன்ஸ் கேன் பி ரெடியூஸ்ட் பை கம்பைனிங் வீக் லேர்னர்ஸ் யூசிங் பூஸ்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ பூஸ்டிங்லேயும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கிளாசிஃபையர்ஸ் எடுத்து அதோட ஆவரேஜ் பண்ணி தான் அவுட்புட் எடுக்கிறோம். பட் எப்படி ஆவரேஜ் எடுக்கிறோம் அண்ட் ஒவ்வொரு கிளாசிஃபையரும் எப்படி ட்ரெயின் ஆகுங்கிறது தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல எல்லாமே பேரலா நம்ம ட்ரெயின் பண்ணி எல்லாரோட அவுட்புட்டையும் எடுத்து நம்ம ஒரு மெஜாரிட்டி எடுக்கிறோம். செகண்ட் ஒன்ல ஒரு கிளாசிஃபையரையும் நம்ம சீக்வன்ஷியலா ட்ரெயின் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் பண்ணும்போது எந்த பாயிண்ட்ஸ்லாம் தப்பா கிளாசிஃபை ஆகும் அதுக்கு மோர் எம்பசிஸ் கொடுத்து செகண்ட் டைம் ட்ரெயின் பண்ணும். பட் செகண்ட் டைம் ட்ரெயின் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் கிளாசிஃபையர். அந்த மாதிரி பேக்கிங்ல என் கிளாசிஃபையர்ஸ்னா பூஸ்டிங்லயும் என் கிளாசிஃபையர்ஸ் இருக்கு. அதோட ஆவரேஜ் எடுத்து நம்ம அவுட்புட் எடுக்கும்போது இங்கேயும் வேரியன்ஸ் கம்மியாகும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, பிகாஸ் இல்லை ஸ்ட்ராங் லேர்னர்னு கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங் லேர்னர் அவ்வளோ பெனிஃபிட் ஆகுது இந்த அக்ரிகேஷன் மெத்தட்ஸ்ல. இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? சார் அந்த வீக் லேர்னர் ஸ்ட்ராங் லேர்னர் அது புரியலைங்க சார். வீக் லேர்னருங்கிறது ஸோ எசென்சியலி இந்த டெஃபினிஷன் வந்து நம்மளே கொடுத்துக்கணும் தான். லைக் ஆக்சுவல் ஒரு கான்கிரீட் டெஃபினிஷன் கிடையாது. பட் யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லைட்லி பெட்டர் தேன் ரேண்டம்னு சொல்றதுதான் வீக் லேர்னர். ஸோ ரேண்டம் அசைன்மெண்ட் பைனரி கிளாசிஃபிகேஷன் பண்ணா 50% ஆஃப் த டைம்ஸ் நம்ம கரெக்டா இருப்போம். கரெக்டா, அதாவது நம்ம லைக் மேபி சப்போஸ் 1 or 2 கொஸ்டின் ரீட் பண்ணாமே ஆன்சர் டிக் பண்ணாம 50% ஆஃப் த டைம் நம்ம கரெக்டா இருப்போம் எம்சிக்யூஸ்ல. ஸோ வீக் லேர்னருங்கிறது இந்த பைனரி கிளாசிஃபிகேஷனோட ஸ்லைட்லி பெட்டர் தான், கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றது. அதுதான் நம்ம ஒரு வீக் லேர்னர். சப்போஸ் ஒரு டிசிஷன் ட்ரீயை வந்து நம்ம ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்ண யூஸ் பண்றோம் அப்படின்னா அது 60% ஆஃப் த டைம் தான் கரெக்டா இருக்கு அப்படின்னா அது ஒரு வீக் லேர்னர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் லேர்னர்லாம் இட்ஸ் மச் பெட்டர் தேன் வீக் லேர்னர். ஸோ அக்யூரசி வந்து 90% ஆஃப் த டைம், மேபி 80 to 90% கிரேட்டர் தேன் ஸ்ட்ராங் லேர்னர்ஸ். இது வந்து லெஸ் தேன் 60 to 70%. எல்லாமே அக்யூரசி பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கு. ஓகே சார்.
வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் ட்ரெயின் பண்றோம். 10 டிஃபரெண்ட் லேர்னர்ஸ் இருக்கு. ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்ல 10 டிஃபரெண்ட் லேர்னர்ஸ்னால இது எல்லாமே டிசிஷன் ட்ரெயின் தான் அர்த்தம். ப்ளீஸ் வித் பேக்கிங். ஸோ இந்த டிசிஷன் ட்ரீஸ் வித் பேக்கிங் தான் ரேண்டம் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ சப்போஸ் டிபிக்கலா ஒரு கிளாசிஃபையரோட அவுட்புட் ஹெச் வந்து ஒரு கிளாசிஃபையர்னா ஹெச்சோட அவுட்புட் வந்து ப்ராபபிலிட்டிஸா இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் yi ஈக்குவல் டு சம் கிளாஸ் 0. அதுதான் ப்ரெடிக்ட் பண்ணும். சப்போஸ் இது வந்து ஒரு வேல்யூ p1 இருந்துச்சுன்னா பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் yi ஈக்குவல் டு 1 வந்து 1 மைனஸ் p1 இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிளாசிஃபையர் ஹெச் அதோட இன்புட் வந்து xi belonging to rn, yi belonging to 0, 1 predicted.
Yன்னு சொல்லுவாங்க ப்ராபபிலிட்டிஸ். ஸோ சப்போஸ் இந்த P1 கிரேட்டர் தென் 0.5 இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிளாஸ் 0ன்னு எடுத்துக்கணும். P1 லெஸ் தென் 0.5 இருந்துச்சுன்னா கிளாஸ் 1 எடுத்துக்கணும். ஈக்குவல் டு நீங்க இங்கேயும் போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் உங்க இஷ்டம். ஸோ நீங்க ஒரு கிளாசிஃபையர் அவுட்புட் எடுக்கும்போது அதோட அவுட்புட் வந்து 0,1ல இருக்கும் க்ளோஸ் இன்டர்வல். அது அதோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்க கிளாஸ் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. சப்போஸ் 10 கிளாசிஃபையர்ஸ் இருக்கு, 10H இருக்கு, இதோட அவுட்புட்டும் உங்களுக்கு 0,1க்குள்ள இருக்குன்னா நான் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி தரணும். ஸோ 10 டைம்ஸ் HI 10 இல்லை 10 HS இருக்கு. ஒன்னொன்னும் HIன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சிக்மா I is equal to 1 to 10 HI. ஓகே, ஸோ ஒவ்வொரு HIயும் belongs to 0,1. பட் இந்த எல்லா HIயையும் நீங்க அப்படியே ஆட் பண்ணாம ஒரு வெயிட் WI வச்சு ஆட் பண்றீங்க பேக்கிங்ல. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க, வாட் வெயிட் given to the is given to the final prediction அப்படின்னு. ஸோ இந்த HIயும் 0,1குள்ள இருக்கணும். உங்க ஃபைனல் கிளாசிஃபையர் H பேக்னு வச்சுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டியாக தான் இருக்கணும் belonging to 0,1. ஸோ WI is equal to என்ன அப்படின்றது. ஸோ நீங்க இதை அனலைஸ் பண்றதுக்கு சரி, WI is equal to is same for all I. ஏன்னா பேக்கிங்ல வந்து நம்ம எல்லா கிளாஸிஃபையருக்கும் சேம் வெயிட் தான் கொடுக்குறோம். ஸோ WIக்கு பதிலாக நம்ம Wன்னு சொல்லிக்கலாம். H bag is equal to WHI. W வெளியே எடுத்தீங்கன்னா I is equal to 1 to N 10 HI. So each HI belongs to 0,1. Sigma I is equal to 1 to 10 HI belongs to 0,10. ஏன்னா ஸோ எல்லா வேல்யூவும் 1ஆ கூட இருக்கலாம். எல்லா HIயும் ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ 10 வரும். ஆனா உங்கள் H பேக் வந்து W times the value belongs to 0,1. So W should be 1/10 இல்லையா? இந்த 1/10 ஒவ்வொரு கிளாசிஃபையரோட மல்டிப்ளை பண்ணும்போது நான் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு HIயும் ஒவ்வொரு WHIயும் belongs to 0,1. இந்த WHI நீங்க ஆட் பண்ணும்போது மறுபடியும் 10 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது 0,1 ஆயிடும். ஸோ இந்த வெயிட் 1/10 நீங்க கொடுக்கும்போது தான் உங்களுக்கு மறுபடியும் அவுட்புட் வந்து ஒரு ப்ராபபிலிட்டியா நீங்க கன்சிடர் பண்ண முடியும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? சார் சில கேசஸ்ல -1 1ன்னு எடுக்கிறோம் சார், சில இதுல 0 1ன்னு எந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் சார். சில இதுல 0 1 சில இதுல -1 1ன்னு சொல்லுவோம் கிளாஸ். அதாவது அந்த கிளாஸ் 0 1 கிளாஸ் -1 1 தானே சொல்றீங்க? எஸ் சார், எஸ் சார். அது ஆக்சுவலா சில கேசஸ்ல -1 1ன்னு எடுத்துக்கிறோம், சில கேசஸ்ல 0 1 எப்படினாலும் எடுத்துக்கலாமா சார்? இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூவும் கால்குலேஷன்ல வரவே இல்லை. நீங்க வெறும் 0.5 மேல இருக்கா 0.5 லெஸ் தானா இருக்கான்னு கம்பேர் பண்றீங்க அவ்வளவுதான். இது வெறும் நம்ம கொடுக்குற நேம் மட்டும்தான். அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா சார்? இப்போ 0 1ன்னு எடுக்கிறதும் -1 1ன்னு எடுக்கிறதும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா சார்? நீங்க கால்குலேஷன்ல யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ நீங்க கால்குலேஷன்ல கிளாஸ் 0க்கு வேல்யூ 0 அந்த மாதிரி இதை எடுக்கவே இல்லை. நீங்க பண்ற கம்பேரிசன் வந்து எதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு அவ்வளவு செக் பண்றீங்க அவ்வளவுதான். ஓகே சார்.
Okay, next question. Okay, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, how is overfitting prevented in bagging அப்படின்னு கேட்டு. ஸோ ஓவர்ஃபிட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. நீங்க வந்து ஒரு கிளாசிஃபையர், ஒரு டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நீங்க ஒரு கிளாசிஃபையர் கொடுக்குறீங்க. இந்த டேட்டா செட்டை நீங்க வந்து ஒரு 80%, 20% பிரிக்கிறீங்க. இந்த 80% வந்து கிளாசிஃபையர் ட்ரைனிங்க்கு கொடுக்குறீங்க. இப்போ ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்யூரசி கிடைக்கும், ட்ரெயின் அக்யூரசி. ஸோ இந்த கிளாசிஃபையர் வந்து இது ட்ரெயின் பண்ணும்போது இந்த 80% ஆஃப் சாம்பிள்ஸ் தான் பார்த்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட், இது வந்து டெஸ்ட் டேட்டா செட்னு சொல்றோம். இதெல்லாம் ட்ரெயின். இதுக்கப்புறம் இந்த கிளாசிஃபையர் இந்த டேட்டா செட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு அக்யூரசி, டெஸ்டிங் அக்யூரசி. ஸோ ஓவர் ஃபிட்டிங்னா இஃப் ட்ரைனிங் அக்யூரசி இஸ் கிரேட்டர் தேன் டெஸ்டிங் அக்யூரசி.
ஸோ இது எப்போ நடக்கும்? இந்த மாதிரி டேட்டா செட்டை பிரித்து நம்ம ட்ரெயின் பண்ணும்போது தான் நடக்கும். ஸோ இது நம்ம டைரெக்டாக ஃபுல் டேட்டா செட்டையும் நீங்கள் ட்ரைனிங்கில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த கிளாசிஃபையர் வந்து இந்த கொடுத்த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு மட்டும் நல்லா லேர்ன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதாவது ஹோல் ப்ராப்ளமை லேர்ன் பண்ணாமல் அந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி லேர்ன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஏற்கனவே ட்ரெயின் பண்ண பாயிண்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா அக்யூரசி வந்து மச் ஹையராக இருக்கு. பட் புதுசாக அது பார்க்காத ஏதாவது டேட்டா செட் பாயிண்ட் வந்துச்சுன்னா டெஸ்ட் கம்மியாக இருக்கு. ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண அந்த மேங்கோ ப்ராப்ளம், சப்போஸ் உங்ககிட்ட இருக்கிற மேங்கோஸ் வச்சு நீங்க ட்ரெயின் பண்றீங்க, பட் உங்களுக்கு அந்த மாடல் வந்து எந்த மேங்கோ கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ கொடுக்குற மேங்கோஸ் மட்டும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும் இல்லாமல் லைக் அந்த ஹோல் ப்ராப்ளம் கரெக்டாக லேர்ன் பண்ணணும். அதுதான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஓவர் ஃபிட்டிங்கிறது இதுதான். இந்த பேக்கிங்ல எதனால ஓவர் ஃபிட்டிங் ப்ரிவெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து the use of sampling with replacement as the sampling technique. ஸோ இது வந்து நீங்கள் பேக்கிங்லேயும் பண்ணலாம், பேக்கிங் இல்லாமல் நீங்கள் நார்மல் கிளாசிஃபையர் ட்ரெயின் பண்ணும்போதும் பண்ணலாம். ஸோ இது வந்து தப்பான ஆப்ஷன். பேக்கிங்கில் த மெயின் ரீசன் வந்து இந்த வீக் கிளாசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் ஓவர் ஃபிட்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வீக் கிளாசிஃபையர் அப்படின்னா என்ன இருக்கும்னா, சப்போஸ் ஏற்கனவே பார்த்தோம், வீக் கிளாசிஃபையருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வீக் லேர்னருக்கும் நீங்கள் அந்த இதை எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு டேட்டா செட் இருக்கு, எக்ஸு ஒய், இதெல்லாம் தான் உங்களோட பாயிண்ட்ஸ். ஸோ இதை மாடல் பண்ணுறதுக்கு ஒரு கிளாசிஃபையர் ஹெச் வச்சுருக்கீங்க. ஹெச் வந்து 1 டைமென்ஷனல்னு சொல்லுங்க, 1 டிகிரி, சாரி, சிங்கிள் டிகிரி. சிங்கிள் டிகிரினா ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதை அப்ராக்சிமேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெச் வந்து எல்லா பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எது மினிமம் எரர் வருமோ அந்த மாதிரி ஒரு லைனை வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணும். பட் ஆனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பாயிண்ட்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு செகண்ட் டிகிரி ஆக்சுவல் ஃபங்க்ஷன் வந்து செகண்ட் டிகிரி இருந்துச்சுன்னா அது ஈஸியாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு செகண்ட் டிகிரி தேவை இருக்கிற ப்ராப்ளம்க்கு ஒரு வீக்கர் கிளாசிஃபையர் வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் வீக் கிளாசிஃபையர்னு இருக்கும். ஸோ பேக்கிங்கில் நீங்கள் வீக் கிளாசிஃபையர் எடுத்து நாங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ட்ரைனிங் அக்யூரஸியே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுறதே ரொம்ப வீக்கான ஒரு கிளாசிஃபையர். பட் பேக்கிங்கில் அந்த மாதிரி ஒரு சச் கிளாசிஃபையர்ஸ், ஒரு 10 கிளாசிஃபையர், ஒரு இல்லாட்டி ஒரு 100 கிளாசிஃபையர் எடுத்து அதோட அவுட்புட் ஆவரேஜ் எடுக்கிறனால தான் அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது ஓவர் ஃபிட்டிங்கிற இதுக்கு ஆப்ஷனே கிடையாது. அதனால தான் பேக்கிங்கில் வீக் கிளாசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓவர் ஃபிட்டிங்னா ட்ரெயின் டேட்டா செட் மட்டும் அதிக அக்யூரசி கொடுத்துட்டு டெஸ்ட் டேட்டா செட் கம்மி அக்யூரசி. இது வந்து ஸ்டார்டிங்கில் வீக் கிளாசிஃபையருக்கு ட்ரெயின் அக்யூரசியே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கிளாசிஃபையர்ஸ் எடுத்து பேக் பண்ணுறோம். ஸோ பி தான் கரெக்டான ஆப்ஷன். சியில் வந்து யூஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அல்கோரிதம். ஸோ பேக்கிங்கில் வந்து நீங்கள் எந்த கிளாசிஃபிகேஷன் அல்கோரிதம் வச்சு நீங்கள் பேக் பண்ணலாம். ஸோ யூஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அல்கோரிதம்னால ஓவர் ஃபிட்டிங் வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த கிளாசிஃபிகேஷன் அல்கோரிதமும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேலிடேஷனும் நீங்கள் வந்து நீங்கள் பேக்கிங்லேயும் பண்ணலாம், பேக்கிங் இல்லாமையும் பண்ணலாம். ஸோ பேக்கிங்கில் தான் நீங்கள் வேலிடேஷன் பண்ணுறீங்கன்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. எசென்ஷியலி இதுதான் வேலிடேஷன். ஸோ தனியாக ஒரு செட் வச்சுக்கிட்டு வேலிடேஷன்.
தனியா ஒரு செட்டை பிரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெயின் பண்ண கிளாசிஃபையர்ல எடுத்து மறுபடியும் டெஸ்ட் பண்றது தான் வேலிடேஷன். ஸோ பேக்கிங்னால எதுனால ஓவர் ஃபிட்டிங் பேக்கிங்ல ப்ரிவென்ட் ஆகுதுன்னா மெயின் ரீசன் வந்து யூஸ் ஆஃப் வீக் கிளாசிஃபையர். ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, at the end of training, the probability of sampling an outlier or noise point in Adams algorithm will be higher, lesser, comparable. ஸோ Adams எப்படி இருப்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு டேட்டா செட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஒரு கிளாசிஃபையர் H1 வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு சப்போஸ் 80% கரெக்ட், 80% கரெக்ட், அது 20% சாம்பிள்ஸ் வந்து ராங்னு வச்சுக்கோங்க. ராங்காக கிளாஸிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸிஃபை ஸ்டெப் 2ல H2 இருக்கு. H2 ட்ரெயின் பண்ணும்போது இந்த 20% ராங்குக்கு மோர் எம்பசிஸ் ஆர் சாம்பிளிங் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி இஸ் ஹையர்.
ஸோ இந்த மாதிரி அவுட்லயர் பாயிண்ட்ஸ் நீங்க H2 H3 H4 அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தப்பா கிளாஸிஃபை ஆகிற பாயிண்ட்ஸோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிளிங் அதிகமாயிட்டே இருக்கும். கரெக்டான ஆன்சர் வந்து ஹையர். இதுல டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இதே இது பூஸ்டிங் இல்லாமல் ரேண்டம் ஃபாரஸ்ட், அதாவது பேகிங்கில் வந்து சாம்பிளிங் ப்ராபபிலிட்டி என்ன ஆகும்? லைக் ஹையரா, லோவரா, இல்லை கம்பேரபிளா? ஸோ பேகிங்கில் நீங்கள் எல்லா கிளாஸிஃபையரும் ஆல் கிளாஸிஃபைஸ் ஆர் ட்ரெயின்டு parallelly அண்ட் எவ்ரி கிளாஸிஃபையருக்கு நீங்கள் ஒரு இன்புட் எதுவும் கொடுக்கல அப்படின்னா, அதாவது யூஸ்வலாக கிளாஸிஃபைஸ் ட்ரெயின் பண்ணும்போது எல்லா பாயிண்ட்ஸுக்கும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி கொடுத்து தான் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். பூஸ்டிங் தான் ஒரு எக்ஸெப்ஷன், வேறு நல்லா ட்ரெயின் பண்ணாத பாயிண்ட்டுக்கு அதிக ப்ராபபிலிட்டி கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேரலாக ட்ரெயின் பண்ணும்போது எல்லாத்துக்குமே சேம் சாம்பிளிங் ப்ராபபிலிட்டி தான் இருக்கும். ஸோ கம்பேரபிள் டு ஆல் அதர் பாயிண்ட். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆடபிள்ஸ் அல்காரிதம் ஒரு சிம்பிள் ஃபார்ம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கு டேட்டா செட்டில். ஆடபூஸ் அல்காரிதம் அப்ளை பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக எல்லா பாயிண்ட்ஸுக்கும் வெயிட் வந்து 1/10 ஈக்குவல் வெயிட்ஸு. In the first iteration of the algorithm, the output classifier is H1. So first time நம்ம இந்த algorithm train பண்ணும்போது H1 இருக்கு. H1 classifier ஒரு லைன் மாதிரி கிரியேட் பண்ணுது. லெஃப்ட் சைடு ப்ளூ, ரைட் சைடு ரெட்னு. ஸோ அப்படி பண்ணும்போது சில ப்ளூ பாயிண்ட்ஸ் வந்து தப்பாக கிளாஸிஃபை ஆகுது. ஸோ இந்த கிளாஸிஃபையரோட எரர் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எரர் ரேட் வந்து number of errors by total number of points is equal to 3 errors set 1, 2, 3 by 10, 0 points. இல்லை ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ H1 கிளாஸிஃபையர் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் H2 லேர்ன் பண்ணுவீங்க. சப்போஸ் ஒரு n ஸ்டெப்ஸ் இருக்குன்னா n கிளாஸிஃபைஸ் லேர்ன் பண்ணுவீங்க. பட் கடைசியில் அந்த பூஸ்டிங்கோட அவுட்புட் வரும்போது உங்களுக்கு அந்த 10 கிளாஸிஃபையர்ஸோட அவுட்புட்டே எடுத்து நீங்கள் அவுட்புட் கொடுப்பீங்க. ஸோ அந்த
பேஸ்ட் ஆன் எரர் ரேட் வந்து ஒவ்வொரு கிளாசிஃபையருக்கும் அந்த ஒரு வெயிட் கொடுப்போம் ஆல்ஃபா 1 அப்படின்னா. ஸோ H1க்கு எவ்வளோ வெயிட் அது ஆல்ஃபா 1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா 1 ஃபார்முலா வந்து 1/2 ln null, okay, 1 minus error rate epsilon by epsilon 1. So epsilon 1 நம்ம போன கொஸ்டின்ல கால்குலேட் பண்ணோம். இட்ஸ் ஈக்குவல் டு 1/2 ln 0.7 by 0.3, 0.42 வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த கிளாஸிஃபையர் H1 எடுக்கும்போது இதோட வெயிட் 0.42 டைம்ஸ் H1 இதுதான் எடுக்கும். இதோட நம்ம மற்ற H2, W2, H2, W3, H3 இந்த மாதிரி அவுட்புட் எடுத்து. பட் பேகிங்கில் எல்லா வெயிட்ஸும் சேம். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு கிளாஸிஃபையரும் எல்லாமே பேரலாக ட்ரைன் பண்ணனால எது பெட்டர் எது தப்பு அது தெரியும். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா எப்போ? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன் முடியும் போதும் என்ன ஆகும்னா உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் மிஸ்கிளாஸிஃபை ஆகும், சில பாயிண்ட்ஸ் கரெக்டாக கிளாஸிஃபை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் நெக்ஸ்ட் கிளாஸிஃபை லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பாயிண்ட்லாம் தப்பாக கிளாஸிஃபை ஆச்சு, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பீங்க. ஸோ தட் எரர் ரேட் வந்து எரர் வந்து இந்த பாயிண்ட்ஸை மறுபடியும் மிஸ்கிளாஸிஃபை பண்ணால் எரர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பீங்க. ஸோ நியூ W is equal to e power minus alpha t I is equal to 1 to n e power minus alpha t
ht of xi. ஸோ இது வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு. இது வந்து summation of all points. ஸோ இந்த ஒவ்வொரு டேர்மும் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரிஜினல் வெயிட். நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஈக்குவல் வெயிட் 0.1. இது இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி. இது வந்து கிளாசிஃபையர் வெயிட். இது நம்ம பார்த்தோம் போன கொஸ்டின்ல கால்குலேட் பண்ணோம். ஸோ 0.4 வந்தா ht of xi வந்து ப்ரெடிக்டட் கிளாஸ். இது வந்து ட்ரூ கிளாஸ். ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டட் கிளாஸ் ட்ரூ கிளாஸ் இந்த ப்ராடக்ட் ht of xi yi. சப்போஸ் ட்ரூ கிளாஸ் வந்து -1 இருக்கு, ப்ரெடிக்டட் கிளாஸ் வந்து -1 அப்படின்னா இதோட ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி ட்ரூ கிளாஸ் வந்து +1, ப்ரெடிக்டட் கிளாஸும் +1 அப்படின்னா ப்ராடக்ட் பாசிட்டிவ். இது ரெண்டுத்துலயும் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபையர் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இதுல வந்து ட்ரூ கிளாஸ் வந்து நெகட்டிவ், பட் ப்ரெடிக்ட் பண்றது +1. அதே மாதிரி ப்ரெடிக்ட் பண்றது -1, ட்ரூ கிளாஸ் வந்து +1னா இது ரெண்டுத்துக்கும் நெகட்டிவா இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் நெகட்டிவ் ஆகும்போது இந்த டேர்ம் வந்து வேல்யூ, இந்த டேர்ம் ht of xi is negative, not predicted wrongly. என்ன ஆகும்? ஸோ இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி. ஆல்ஃபா டி எப்பவுமே பாசிட்டிவ். அதோட இந்த நெகட்டிவ் டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ இ பவர் பிளஸ் சம் வேல்யூ, சம் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த இ பவர் பாசிட்டிவ் வேல்யூவை டபிள்யூடியோட மல்டிப்ளை பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நீங்க பாக்குறீங்க. WT + 1 வந்து will be greater than WT if predicted wrongly. அண்ட் இந்த ப்ராப்ளம்க்கு நீங்க எல்லா ஃபார்முலாவும் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எல்லா வேரியபிளுக்கு உங்களுக்கு WT + 1 0.166 வரும். இது வந்து 0.1 வரும். ஸோ தப்பாக கிளாஸிஃபை பண்ணனால அந்த பாயிண்டோட வெயிட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் ஆடர் பூஸ்ட் ஒர்க் ஆகும். இது ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, what will be the weight of the correctly classified point? ஸோ பாயிண்ட் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணுச்சுன்னா அதோட வெயிட்டை கம்மி பண்ணுவோம். ஸோ சப்போஸ் டோட்டல் வந்து 1 வெயிட் சம்மேஷன் வந்து 1 வரணும். மிஸ்கிளாஸிஃபைட் பாயிண்ட்ஸ் வந்து 0.166, கரெக்ட்லி கிளாஸிஃபைட் பாயிண்ட் வெயிட் இருக்கும். ஸோ மொத்தமாக 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. 0.166 இன்டூ 3 பாயிண்ட் மிஸ்கிளாஸிஃபைட் ப்ளஸ் 7 டைம்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரும். ஸோ 2 மெத்தட் இருக்கு. நீங்கள் போன லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். பட் இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்னால நீங்கள் 3 பாயிண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மிச்சம் 7 பாயிண்ட்ஸ் கம்மி ஆகணும். அண்ட் டோட்டல் வந்து 1 இருக்கு. அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இதை வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.7. .07. ஏதாவது டவுட் இருக்கா சார்? சார் அதுல ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல சொன்ன மாதிரியே அந்த பாசிட்டிவ் இருந்தா அந்த நெகட்டிவ் வருதுன்னு சொன்னீங்கல்ல சார், ஒரு டேபிள் மாதிரி போட்டீங்கல்ல சார், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இதுல வந்து இ பவர் வந்து மைனஸ் ஆல்ஃபா டி இன்டூ அந்த சார் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒரு நிமிஷம் இதுதானே சொல்றீங்க சார். அந்த இப்போ எஸ் சார் எஸ் சார். இப்போ ஹெச்டி ஆஃப் எக்ஸ்ஐ இன்டூ ஒய்ஐ போட்டோம்ல சார், அதுல வந்து இது நெகட்டிவா இருந்தா ஒய்ஐ வந்து நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருக்கும்ல சார். மைனஸ் மைனஸா இருக்கும்போது பாசிட்டிவ், பிளஸ் பிளஸ்ஸா இருக்கும்போது பாசிட்டிவ். இப்போ அந்த மாதிரி கேஸ்ல இதுக்கு எப்படி சார் வரும்? இப்போ இந்த இதுக்கு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டா கிளாஸிஃபைட்னால என்ன ஆகும்னா இதோட ஆப்போசிட் ஆகும். ஸோ கரெக்டா கிளாஸிஃபைட்னால இந்த 2 கேஸ்ல ஏதாவது இருக்கும். ஸோ இது ரெண்டும் மிஸ் கிளாஸிஃபை, இது ரெண்டும் கரெக்ட்லி கிளாஸிஃபை. ஸோ இது வரும்போது இந்த 2 ப்ராடக்ட்டும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் இன்டூ நெகட்டிவ், இது நெகட்டிவ் ஆயிடும். ஸோ இ பவர் நெகட்டிவ் வந்து 1ஓட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இருக்கிற வெயிட்டோட உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஓகேங்களா? எஸ் சார் எஸ் சார். ஓகே.
வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? Okay, next question. So இந்த கொஸ்டின்ல வந்து நியூ எரர் ரேட் என்னன்னு கேட்டிருக்கு. செகண்ட் ஐட்ரேஷன்ல H2 நம்ம கிளாஸ்க்கு H2 ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ H2 ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவுண்டரி வருது. ஸோ 3 சாம்பிள் தப்பா இருக்கு. ஸோ இதுக்கு எரர் ரேட் என்ன அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்ல வந்து எல்லா பாயிண்ட்ஸுக்கும் வெயிட் ஈக்குவலா இருந்தனால நீங்க டைரக்டா கவுண்ட் பண்ணி எவ்வளவு தப்பா இருக்குன்னு அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி, இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு வெயிட் டிஃபரெண்டா இருக்கனால ஸோ ஏற்கனவே கரெக்டா கிளாஸிஃபை ஆன பாயிண்ட்ஸ் வந்து ஓட வெயிட் கம்மி ஆயிருக்கு. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே கரெக்டா கிளாஸிஃபை ஆன பாயிண்ட். இந்த மூணும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து தப்பா கிளாஸிஃபை ஆயிருந்து. ஸோ அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால சைஸ் பெருசா இருக்கு. ஸோ இந்த வாட்டி எரர் ரேட் வந்து தப்பா கிளாஸிஃபை ஆன பாயிண்ட்ஸ் வந்து இதெல்லாம் தான். பட் ஆனா இது மூணுத்துக்கும் வெயிட் வந்து 0.071. ஸோ 0.071 into 3 by 10 equal to 0.2, sorry, by 10 வராது. 0.213. ஸோ செகண்ட் ஐட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா எரர் ரேட் கம்மியாயிருக்கு. 0.3லேருந்து 0.213. ஸோ இந்த மாதிரி போக போக டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபையர்ஸ் ஒரு ஐட்ரேஷன்ல லேர்ன் பண்ணிட்டு கடைசியில் எல்லாத்தோட ஆன்சாம்பிள் அவுட்புட்டை எடுத்துட்டு கரெக்டாக.
ஏதாவது டவுட் இருக்கா எனக்கு? ஓகே, இதுல யாராவது டவுட் இல்லைன்னா இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். கேன் லீவ் த கால். சார் சொல்லுங்க. இந்த அசைன்மெண்ட் 5 மாத்தவே இல்லைங்க சார். அது மாறி இருந்தது. ஆனா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க சார். ஆக்சுவலி ஒரே நிமிஷம். ஓகேங்க சார். அசைன்மெண்ட் 5 கொஸ்டின் 3ங்க சார். ஸோ நீங்க அது போன வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஆ, 4,2. அந்த பாயிண்ட் ஆட் பண்ண பிறகும் அத லீனியர்லி செப்பரபிளா பிரிக்கிற மாதிரி ஒரு லைன் வரைய முடியுது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ அந்த ஆப்ஷனும் தப்புங்க சார். ஆனா அந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்ட்னு வரணுங்க சார். ஓகே, இது நான் செக் பண்ண சொல்றேன். ஆமாங்க சார். இது நாங்க டிஸ்கஷன் ஃபோரம்ல போட்டோங்க சார். 1 வீக்கா அங்க எங்களுக்கு ரிப்ளை எதுவுமே வரலைங்க சார். ஓகே. நான் பார்க்க சொல்றேன். அதர் ப்ளீஸ் எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் சொல்லுங்க. சார் இந்த வீக் 4ல இந்த தேர்ட் கொஸ்டின் இருந்துச்சுல சார், அந்த டெசிஷன் ட்ரீ, அது எப்படின்னு எனக்கு இன்னும் புரியல சார். அது எப்படி 1,-1 கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல சார். அது மட்டும் கொஞ்சம் எப்படின்னு சொல்லுங்க சார். வீக் 4ல கொஸ்டின் வீக் 4 தேர்ட் கொஸ்டின் சார். டெசிஷன் ட்ரீ இருக்கு. பிளாக் எட்ஜ் வந்து எஸ், ரெட் எட்ஜ் நோ. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபைட் as label 0. What are the possible values of x, y? ஓகே, 1 - 1 அப்படின்னா x, y. ஸோ 4 பாயிண்ட் கொடுத்துருக்கு. 2, 1, 1 - 1, 1, 1, 2, 5. ஸோ 2, 1 அந்த ட்ரீல போச்சு அப்படின்னா 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் greater than 0, x less than 1, x less or equal to 0. Yes, no, yes, no. Yes, no, 1, 0. So 2, 1 இந்த பாஸ் பண்ணீங்கன்னா 2 x greater than 0னா yes, less than or equal to 1னா no. ஸோ இதுக்கு வந்து 0. 1 - 1 பாஸ் பண்ணீங்கன்னா x greater than 0, yes. x less than or equal to 1, yes. y greater than or equal to 0, no. ஸோ இதுவும் 0. தேர்ட் வந்து 1, 1. x greater than 0, yes. Less than or equal to 1, yes. y greater than or equal to 0, yes. ஸோ இது வந்து 1. Fourth வந்து 2, 5. x greater than 0, yes. x less than or equal to 1, no. ஸோ இது 0. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்தது? இல்லை சார், ஃபஸ்ட்டு 1,1 ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணதில் 1,-1 ஆன்சர்னு கொடுத்துருந்தாங்க சார். ஓகே.
அதான் எப்படி 3த்துக்கு லேபிள் 0 தான் ஆன்சர் வருது. எப்படி அந்த ஆன்சர் கரெக்ட்? அதை எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரியல சார். அதான் சார் கேட்டேன். ஓகே 3மே கரெக்டா தான் இருக்கணும்ல. ஆமா சார். ஓகே இது நான் செக் பண்ண சொல்றேன். ஓகே சார். சார் இது மல்டிபிள் சாய்ஸா வரலைங்க சார். இது ஆக்சுவலா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் தான் கிளிக் பண்ற மாதிரி வந்து அது கரெக்டா எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணனும் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமாங்க சார். கொஸ்டின்ல வந்து கிளாசிஃபைட் லேபிள் வந்து 0 வர்றது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்க ஏதாவது ஒரு 0 வரதை வந்து கிளிக் பண்ணியிருந்தோம். ஆமா சார். either 2,1 or 1, mention அப்படி. சப்போஸ் அவங்க லேபிள் வந்து 1ன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் 3 நாங்க கிளிக் பண்ணியிருந்திருப்போம். ஸோ கொஸ்டின்ல அப்படி கேட்டுட்டு ஆனா மல்டிபிள் சாய்ஸாவும் இல்ல அப்படி இருந்ததுங்க சார். ஓகே நான் செக் பண்ண சொல்றேன். ஸோ week 4 question 3 and week 5 question 3. ஆனா இப்போ இந்த ஆப்ஷனுக்கு எனக்கு அக்செப்ட் ஆன்சர் வீக் 4 சொல்றேங்க சார். இதுக்கு 1, கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க இப்போ. அது ஏன்னா நீங்க 1, சூஸ் பண்ணிருந்தீங்க அதனால இல்லையா? அதனாலங்க சார். நான் என்ன நினைச்சிட்டேன்னா 2, 1, 2, 5 செலக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மார்க் கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஓகே ஓகேங்க. ஓகே நான் செக் பண்ண சொல்றேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். ஓகே அப்போ ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.